மறுபடியும் அதிகமாகுது ரீசார்ஜ் விலை எல்லாமே. ஜியோ, ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொலைத்தொடர்பு துறையில வலுவான போட்டி இல்லாத நிலையின் காரணமாக அவங்களுடைய விலைகள அதிகமாக்குறாங்க. இந்திய தொலைத்தொடர்பு துறையில பார்த்தீங்கன்னா, ஜியோ, ஏர்டெலுக்கு எந்த விதமான காம்படிஷனும் கிடையாது. அதனால எதிர்காலத்தில இவங்க 2 பேருமே இவங்களுடைய கட்டண உயர்வுகள அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏர்டெல்ல இப்ப இருக்கக்கூடிய ரூ. 300 பேக், ரூ. 350 பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரூ. 400 வந்து தொடப்போகுது. ரூ. 400 அது மட்டும் கிடையாது. ரூ. 400 பிளஸ்ன்னு சொல்லிட்டு அது போக இதர சில்லறை விலைகள் கூட அவங்க வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் நிறுவனம் தன்னுடைய ரீசார்ஜ் விலை உயர்வின் போது சுமார் 10லிருந்து 15% அதிகரிப்பை மேற்கொண்டாங்க இல்லையா? இனியும் அது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 299 பேக் ஏர்டெல்ல இருக்குது. அது போக ரூ. 349 பேக் நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே எகிற போகுது விலை எல்லாமே. ஸோ இந்த விலையெல்லாம் உயர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் எல்லாருமே சேச்சே நெட்டெல்லாம் இனிமேல் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது போல, இதெல்லாம் நடுத்தர வர்க்கத்துக்கு செட் ஆகாது போல அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.